இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. ஏம்பா, நீ சாப்பிட்டியா? எனக்கு தெரியும், தம்பி வீட்ல இல்லைன்னா நீ மட்டும் எப்படி சாப்பிடுவ? கார்த்திக் வீட்டுக்கு வர வரைக்கும் நமக்கு ஏதுப்பா நிம்மதி? எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்ப்பா, எப்படியாவது அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்ப்பா. கூட்டிட்டு வந்துருங்கம்மா. கௌதம், கார்த்திக் அஞ்சலி இவ்வளவு நேரம் ரோட்ல சுத்த வாய்ப்பே கிடையாது. அநேகமா அவங்க 2 பேரும் இந்நேரம் ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருப்பாங்க. கார்த்திக் கண்டிப்பா பணத்துக்கு கார்டை ஸ்வைப் பண்ணிருப்பான். பேங்க்ல விசாரிச்சா அது எந்த ஹோட்டல்னு நமக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சிரும்ல. ஆமா, நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன். தெரிஞ்சிடும். என்ன கார்த்திக், போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க போங்க. நடந்ததையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அஞ்சலி, நான் வீட்டை விட்டு வெளியே வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. அம்மா, அண்ணன், அண்ணி யாராவது என்ன தேடினாங்களா? என்னை பத்தி ஏதாவது கவலைப்பட்டாங்களா? எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோன்னு பாசமா எனக்கு ஒரு போனாவது பண்ணாங்களா? ச்சே. ஆஹா, அவங்க போன் பண்ணி பாசத்தை காட்டினா இவன் என்ன விட்டு ஓடிடுவான் போல இருக்கு. என்ன சொன்ன? அது அந்த வீட்டுல எல்லாரும் நம்மள வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க கார்த்திக். அவங்கள பத்தி நாம மட்டும் ஏன் கவலைப்படணும்? போங்க, போய் அவங்கள மொத்தமா தலைமுழுகிட்டு வாங்க போங்க. போங்க. சொல்லு அஞ்சலி, என்னாச்சு? இப்ப எங்க இருக்கீங்க? உங்க அப்பா சொன்னதை கேட்டு கார்த்திக் உன்னை மறுபடியும் ஜானகி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரா? அந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல என்னை விட கார்த்திக் தான் கோவமா இருக்காரு. அப்புறம் எப்படி அங்க போவாரு? சரி, அங்கேயும் போகலையா? அப்புறம் எங்க தாண்டி போயிருக்கீங்க? ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கீங்களா? நாங்க ஏமா ரூம் போட போறோம்? பங்களாவில சொகுசா தங்கியிருக்கோம். என்னது, பங்களாவில இருக்கீங்களா? என்னடி சொல்ற? ஆமாமா, நாங்க இப்போ SSK ஓட வீட்டுல தங்கியிருக்கோம். அம்மா, என்ன நடந்துச்சு தெரியுமா? அதாவது நாங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தோமா. என்னப்பா, என்ன 2 பேரும் ரோட்ல இங்க தனியா நிக்கிறீங்க? நானும் தாட்சாயணி இருக்கும்போது நீங்க வெளியில தங்கலாமா? ஓகே அஞ்சலி, அது வரைக்கும் இந்த வீட்டை உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. SSKவே கூப்பிட்டாலும் நீங்க எதுக்கடி அவர் வீட்டுல போய் தங்குனீங்க? வேற எங்கேயாவது தங்கியிருந்தாலாவது ஜானகி இறக்கப்பட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போவாங்க. நீங்க இப்ப உங்க எதிரியோட வீட்டுல தங்கியிருக்கீங்க. இது கேள்விப்பட்டா இன்னும் உங்க மேல உங்களுக்கு கோவம் தானே வரும். அதுக்காக அந்த இலக்கியம் முன்னாடி போய் நின்னு ஐயா சாமி எங்களை ஏத்துக்கொண்டு கெஞ்ச சொல்றியா? அதுக்கு இல்லடி, உங்களோட நோக்கம் மறுபடியும் அதே வீட்டுக்கு போறது தானே. அப்பதானே இலக்கியாவை விரட்ட முடியும், உன்னால சொத்தையும் அனுபவிக்க முடியும். அதெல்லாம் நடக்கதான் போகுதுமா. ஆனா அது வரைக்கும் நாங்க என்ன ரோட்ல தங்கணுமா? அதான் SSK கூப்பிட்டதும் அவரோட வந்துட்டோம். அவங்க வீட்டுல எங்களுக்கு செம்ம மரியாதைமா. தாக்ஷாயணி அம்மா என்ன பார்த்ததும் நீயும் என் பொண்ணு மாதிரி தானே சொன்னாங்க. எவ்வளவு நாள் வேணா எங்க வீட்டுல தங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா, நாளைக்கு SSK அப்பாவுக்கும் தாக்ஷாயணி அம்மாக்கும் கல்யாண நாள். நானும் கார்த்திக்கும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிறப்பா நடத்த போறோம். உங்க நிலைமையே பரிதாபமா இருக்கு. இதுல SSK தாட்சாயணி கல்யாண நாள
நீங்க ஏண்டி கொண்டாடுறீங்க? மா அவங்க பண்ண உதவிக்கு நாங்க பதிலுக்கு ஏதாவது பண்ணதானே வேணும். அப்பதானே இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்க முடியும். என்னமோ பண்ணுங்க, ஆனா சீக்கிரம் பழையபடி உங்க புகுந்த வீட்டுக்கு போயிடணும். இப்பதாண்டி இலக்கியாவை அடக்க முடியும். அப்புறம் பாம்பு வாயில தப்பிச்சு முதல வாயில சிக்கின மாதிரி SSK கிட்ட போயிருக்கீங்க. அந்த ஆள் ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல, பார்த்து நடந்துக்க. நான் பாத்துக்கிறேம்மா. இப்போதைக்கு கௌதம் இலக்கியாவை பழி வாங்குறதுக்கு SSK அப்பாவும் தாக்ஷாயணி அம்மாவோட ஆதரவு எனக்கு தேவைப்படுது. இதை விட்டு எனக்கு வேற வழியே இல்லம்மா. நாங்க எங்க போனோம்னு தெரியாம நீ தவிப்பியன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி, நான் வச்சிரவா? சரிடி, பத்ரண்டி. சரிம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.